அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்த்தா பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் தான் இது. சரிங்களா, இதில் வந்து 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு தான். நீங்கள் 8th டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அவங்கவுங்க கல்விக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் போஸ்டிங்கும் அமைந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/3/2025. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, என்றைக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்தது எல்லா விவரமும் தெளிவாக நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது வந்து நான் செகண்ட் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நம்மளுடைய இந்த வேலைவாய்ப்புக்கான பதிவு. சரியா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 9 நாள் தான் இதுக்கான டைம் இருக்குது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு முறை ஒன்ஸ் கேட்டுங்க. வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் சிம்பிள் கொடுங்க. சரிங்களா, இப்போது நீங்கள் இமெயிலும் ஃபோன் நம்பரும் கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். சரியா, மொபைலில் என்ன இமெயில் ஐடியோ கரண்ட் மொபைல் நம்பரும் கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாமே எஸ்எம்எஸ் மூலிமா தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு ப்ளஸ் வந்து ஆல் டிக்கெட் இதோட மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அலர்ட் மெசேஜ் எல்லாமே மெயிலுக்கு ப்ளஸ் மொபைல் நம்பருக்கு தான் வரும். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் தான் வேக்கன்சி, ட்ரான்ஸ்ஃபர் எங்கேயும் வராது. சரிங்களா, உங்களுக்கு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் தான் போஸ்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக், கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது, ரெகுலர் பேசிக். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஜாப் அடிப்படையில் அவங்க ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், ஸ்கில் அசிஸ்டண்ட், லேப் அசிஸ்டண்ட், ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட்டு, ரெக்கார்டு கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட். இது எல்லாத்துக்குமே வந்து 8th நீங்கள் 10th ஐடிஐ படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட பிளேஸ் கேட்டகிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பழனி தான் நீங்கள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, தமிழ்நாட்டு உள்ள பழனி இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங்கே வரும். இதோட லாஸ்ட் டேட் எல்லாமே சொல்லியாச்சு. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிறதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் போகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட வீடியோவில் எப்படி நான் அப்ளிகேஷன் போடுறதுன்ற அந்த ஃபார்மே எடுத்து நான் 1 by 1 சொல்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி எப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 by 1 கொடுக்குறதுன்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. சரிங்களா, இப்போது வேக்கன்சி வந்து ஸ்கில்லுக்கு, லேப் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பிரிவினை கொடுத்துருக்காங்க. 1 by 1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜாப் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா, எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். சரிங்களா, உங்களுக்கு என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் போடணுமோ, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ, உங்களுக்கு மோட்டிவேஷனாக இந்த ஜாப்புக்குள்ளே போனால் ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும் ஒரு ஐடியா வரும் பார்த்தீங்களா, அதுக்கு விண்ணப்பிங்க. நான் 10th தான் படிச்சிருக்கேன், 8th தான் படிச்சிருக்கேன்றவங்க எனக்கு என்னோடய சஜஷன் பொறுத்து நீங்கள் ஸ்டோர் கீப்பருக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸ்டோர் கீப்பர் 10th படிச்சிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு இந்த மாதிரி துறையில் நீங்கள் விண்ணப்பிங்க. சரிங்களா, ஏன்னு பார்த்தோன்னா அடிப்படையை நீங்கள் 10th படிச்சுன்னு ஒரு முன் அனுபவம் சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கு இந்த ஜாப் எல்லாமே ஒரு முக்கால்வாசி பொருந்தும். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 10th + ஐடிஐ தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் 10th மட்டும் படிச்சிருந்தால் போதும். ஐடிஐ படிக்க தேவை கிடையாது, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்கள் படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ரெக்கார்ட் கிளாஸை படிக்க நீங்கள் 10th படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து 10th நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்தாலும்
தாராளமாக இந்த கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதுமானது. வயது வரம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 37 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதே போல் எம்பிசி பிசி மாணவர் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 34 வயசுக்குள்ளே இருக்கணும். அதர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே 32 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் கம்யூனிட்டி வைஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணாலும் இவங்களுக்கு எல்லாருமே 32ன்றது ஒரு கம்யூனிட்டி வைஸ் நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? இப்போ சேலரி வைஸ் எடுத்திங்கன்னா 19,500 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஜாப் கேட்டகிரி பொறுத்து சேலரி வேரியேஷன் ஆகுது. ஸ்கில் அசிஸ்டண்ட் பற்றி 15,500. கிட்டத்தட்ட எல்லாமே 1 by 1 கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே 15,500 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபினிஷிங் எண்ட் வந்து பே லெவல் பார்த்தீங்கன்னா 8th லெவல் கமிஷனில் உங்களுக்கு சேலரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பரும் கிட்டத்தட்ட ஸ்டோர் கீப்பருக்கே வந்து 19,900. இது எல்லாமே லெவல் 8 கேட்டகிரியில் தான் நம்மளுக்கு சேலரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரெக்கார்ட் கிளர்க்கு ப்ளஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் சேலரி வந்து கொஞ்சம் 15,000 ஸ்டார்ட் ஆகுது. மற்றவங்க எல்லாருமே 19. கிட்டத்தட்ட இது ஒரு பேசிக் சேலரி தான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ப்ளஸ் வந்து இயர்லி வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கவர்மெண்ட் சம்பளம் வந்து டப்புன்னு ஏறிடும். சரிங்களா? இந்த ஜாப் எல்லாமே மெரிட் பேசிக் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் அப்ளிகேஷன் போடுற நம்பர் கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு அட்மிட் கார்டுலேருந்து ரிசல்ட்லேருந்து எல்லாமே ஆன்லைன் மூலிமா தான் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. செய்தித்தாள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது. சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதோட லாஸ்ட் டேட்டு 20/3/2025. இப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். நான் டெக்னிக்கல் போஸ்ட் போடுறவங்க இதுதான் டைரக்ட் வெப்சைடு. சரிங்களா? இங்கே உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமு ப்ளஸ் வந்து விண்ணப்பத்தின் பெயர், நீங்கள் எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போகிறீங்களோ அந்த ட்ரேடு ப்ளஸ் வந்து உங்களுடைய டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் மூலிமா தான். நிரந்தர முகவரி, மொபைல் எண், பிறந்த தேதி, இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ஒரு நார்மலாக ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வயது ஆனா பெண்ணுன்றது கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இதில், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆண் பெண்ணு கொடுங்க. சொந்த ஊர், இனம். சரிங்களா? என்னென்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை கொடுத்துங்க. ஆதார் கார்டு கொடுத்துருங்க. கல்வி தகுதி நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க, எத்தனை அரியர் வச்சுருக்கீங்க, அட்டம்ப்ட்னு சொல்லுங்கள். எத்தனை மார்க் ஷீட் இருக்கோ அது மாதிரி கொடுங்க. +2னா +2. இந்த மாதிரி உங்களுடைய கல்வி அடிப்படையில் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொடுக்குறதா கொடுங்க. சரிங்களா? வினா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 1ன்னு கொடுத்துருங்க. 2னா 2 கொடுக்குறது. படிப்பு விவரம் 10னா 10, +2 நீங்கள் ஸ்டேட் போர்டு கொடுத்துருங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு நீங்கள் எந்த வருஷம் 10th முடிச்சோ அது பெற்ற மதிப்பெண் இந்த இடத்துல மாதம் மொத்த மதிப்பெண்ணா 100. ஓகேவா? இவ்வளோ தான் காமனு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஐடி, நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். முன் அனுபவம் அதிகமாக யாருக்கும் முன் அனுபவம்னு ஒன்று இருக்காது. இருந்தால் நீங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இல்லைன்னா பிளாங்காக விட்டுரும், நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல தகுதி, இடம், நாள், கையொப்பம், பெயர் இதெல்லாமே காமனாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டு டேட்டா ரிஜிஸ்டர்னு கொடுத்தாரு நீங்கள் டேட்டா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற விதம். இல்லை யாரும் அப்ளிகேஷன் போடாமல் விட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல தகவல் மீது நான் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலில் ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. சரிங்களா? ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.